சுறா இனத்திலேயே வாழ்ந்த ராட்சச சுறாவை பத்தி பார்ப்போமா? இந்த ராட்சச சுறாவோட பேர் தான் மெக்லோடன். 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன காணங்கழுத்தி சுறா இனத்தை சேர்ந்தது. இப்பதான் நமக்கு 2025 நடக்குது. இதுக்கு முன்னாடியே 2000 வருஷம் தான் நமக்கு தெரிஞ்சே முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியுமே இது 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல மனித இனமே இருந்திருக்காதுல. இதோட முன்னோர் லாம்னிடே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்ததாகவும், பெரிய வெள்ளை சுறாவான கார்ச்சரோடன் கார்ச்சாரியஸ் அப்படின்ற இனத்தோட நெருங்கிய ரிலேட்டிவ் ஆமா. இது வரைக்கும் வாழ்ந்ததுல ரொம்ப பெரிய அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த சுறாக்கள்ல இந்த காணாங்கழுத்தி சுறா இனத்தை சேர்ந்த இந்த மெக்லோடனும் ஒண்ணு. இதோட தோற்றத்துக்கும் அதோட உடல் அளவுக்கும் ஒரு அளவே இல்லைன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதோட அகலமும் நீளமும் குறைஞ்சபட்சம் 40ல இருந்து அதிகபட்சம் 80 அடி வரைக்கும் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெக்லோடனோட சராசரி நீளம் 34 அடின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷாக் ஆயிருங்க. 24,000ல இருந்து எப்படி, அதாவது 24,000ல இருந்து 40,000 பைட் ஃபோர்ஸ் வரைக்குமா. ஒரு சராசரி சிங்கத்துக்கே 650 to 1000க்குள்ளதான் அந்த பைட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, இந்த சுறா மீன்லாம் நம்மள கடிக்கலாம் அவசியம் இல்லை, முழுங்கினாலே போதும் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சும்மா சாதாரண மீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்களாமா. குறி வச்சா திமிங்கலம், ஆமை, இந்த பெரிய பெரிய உயிரினமா தான் வேட்டையாடுவாங்களாமா. இது அதோட தாடையை பயன்படுத்தி அந்த இறையோட நெஞ்சை கிழிச்சு இதயத்தையும் நுரையீரலையும் செயலுக்கு வச்சு சாப்பிடுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அது ஒவ்வொரு இறையுமே இப்படி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு கொலகாரத்தனமா ரசிச்சு ருசிச்சு கொண்டு தின்றுருக்காது. இது மாதிரி பலவிதமான கிரியேச்சர் இந்த உலகத்துல வாழ்ந்து அழிஞ்சும் போயிருக்கு. அதே மாதிரி இப்ப வரைக்கும் சில உயிரினங்கள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேச்சர் எல்லாம் பத்தி பாக்கணும்னா யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.